அவளும் நானும் 2.0ல இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு ராசாத்திக்கு நாங்கள் கொடுத்த ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாங்க. அதுதாங்க பொம்மை கிரானட்டை வச்சு என்ன செய்யலாம்? ஹெல்த்தியான ஃப்ரூட்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யலாங்க. அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ராசாத்திக்கு நான் கொடுத்த ஒரு ஆக்டிவிட்டிங்க. என்னென்னு கேட்குறீங்களா? எப்பயுமே நம்ம ஒரு பழத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப நம்ம பார்த்து கொடுப்போம். நல்லா உரிச்சு அதில் எதுவுமே இல்லாதபடி நல்லா கழுவி அதை கொடுப்போம். அதே அந்த பழத்தை நீங்கள் சும்மா அப்படியே கழுவி நீங்கள் கொடுங்களேன், அந்த குழந்தைய அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அது ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கற்றல் நிகழ்வு நடக்கும்போது ஒரு தூண்டல் நிகழ்வு நடக்கணும். அந்த தூண்டல் நிகழ்வு தாங்க அங்கே நடக்கும். அதை எப்படி எடுக்கலாம், அதை எடுத்து எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க யோசிப்பாங்கங்க. இது ஒரு ஆக்டிவிட்டியாகவும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளோட நீங்களும் செஞ்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.